ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ மைண்ட் செட். சில நேரம் வாழ்க்கையில் நம்மளை நாமளே தொலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். என்ன செய்யணும்னு தெரியும், ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நானும் அப்படி தான் இருந்தேன். இந்த வீடியோ ஒரு நார்மல் vlog இல்லை. இது என் வாழ்க்கையில் ஒரு ஸ்மால் ரீசெட் மாதிரி. கடந்த சில நாட்களாகவே நான் கொஞ்சம் லாஸ்ட் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொட்டீன் இல்லை, டிசிப்ளின் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை. ஆனால் நாட்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நான் மூவ் ஆகவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, யாரும் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல, நாம் தான் தொடங்கணும். அதனால தான் இன்றைக்கி நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லாத மாதிரி தோணும். ஒரு நாள் ப்ரொடக்டிவாக இருக்கும், அடுத்த நாள் ஃபுல் ஆஃப். ஒரு பெரிய கோல் செட் பண்ணுவோம், அதை மறந்துடுவோம். ஏன்னா நானும் அதே சைக்கிள் தான். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் சீரியஸ் ஆகிடலாம் அப்படின்னு நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், பர்ஃபெக்ட் டைம்லாம் எதுவும் வராது. நீ ரெடியாக இருக்கும் போது தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகாது, நீ ஸ்டார்ட் பண்ணும் போது தான் லைஃபே சேஞ்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு டே 1. ஸோ அதை ஒரு சின்ன லாங் ட்ரைவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன், கிளம்புறேன், பாய். அடுத்து என்னை பார்த்து நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன், எந்த மாதிரி வாழ்க்கை நீ வாழணும்ட்டு. அதுக்கு ஆன்சர் தெரியலனாலும் ஒரு விஷயம் தெரியும், இப்போ இருக்கிற மாதிரி சத்தியமாக இருக்கக்கூடாதுன்னு. அதனால் பெரிய கோல்லாம் செட் பண்ணவே இல்லை, சின்ன ஸ்டெப்ஸ் தான். டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கணும், டெய்லி கொஞ்சம் ஒர்க்கு, முக்கியமாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நம்ம வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது. இந்த ஒரு வீடியோ எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் ஒரு டிசிஷன், ஒரு ஸ்டார்ட், அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். ஒரு கோல், ஒரு ட்ரீம், ஒரு ஹேபிட், இல்லை வாழ்க்கையை கூட இருக்கலாம். நீங்கள் டயர்டாக இருக்கலாம், இல்லை ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை டவுட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்களே ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களை டவுட் பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் லேட்டும் இல்லை, முடிஞ்சு போயும் இல்லை. நீங்கள் ஒரு பிரேக் எடுத்ததெல்லாம் ஃபெயிலியர் கிடையாது, மறுபடியும் எந்திரிக்கிறீங்களா, அதுதான் ஸ்ட்ரென்த்து. இன்றைக்கி டே 1 இருக்கலாம், ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம், சும்மா ஸ்டார்ட் மட்டும் பண்ணலாம். ஏன்னா பெரிய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பெரிய மிராக்கல்லாம் தேவையில்லை, நம்ம எடுக்கிற ஒரு ரியல் டெசிஷன் போதும். அதனால் நான் இன்னிலேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் இந்த தடவை பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ண மாட்டேன், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன். என் ஜேர்னியை இந்த சேனல் ஷேர் பண்ண போகிறேன். என் வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் ஆகுது, நான் என்ன சேலஞ்சஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனாகவே ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ஜேர்னியில் நீங்களே என்னோட சேரலாம். நன்றி. இது என் கம்பேக் இல்லை, இது என்னோட நியூ பிகினிங். ஆனால் இது முடிவில்லை, மறுபடியும் ஆரம்பிக்கிற நாள். இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.